இருள் கவியும் பொழுதொன்றில் மிகுதியான கனவுகளுடன் உறவி திரிந்த பொழுதொன்றில் நான் காணாமல் ஆக்கப்பட்டேன். என் நிலத்து வெளிகளில் நிறப்பூக்கள் கோர்த்து வாழ்வை அலங்கரிப்பது பற்றிய கனவுகளோடு தான் காணாமல் போனேன். என் தடங்களை என் நிலத்து வெளிகளில் யாரும் தேடாதீர்கள். நான் மனித தரிசனமற்ற தெருவொன்றின் ஓரத்தில் வீசப்பட்டிருக்கின்றேன். அக்கினி பறவைகள் மண்கிளறும் சப்தமும் காற்றின் வன்ம ஊழையுமாக இந்த தெரு நிறைகிறது. இவை தாண்டி காணாமல் ஆக்கப்பட்ட என் குரல் எப்படி வெளிக்கிளம்பும்? உண்மையில இன்றைக்கு வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா அப்படி என்று சொல்லி இன்றைக்கு ஒரு 2000 நாட்களை கடந்தும் இலங்கையில தமிழர் தாயக பகுதிகளில் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் வந்த அரசுகள் இதற்கான தீர்வுகளை கொடுத்ததா, காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்று சொன்னார்களா அப்படி என்று சொன்னால் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்களினுடைய அந்த போராட்டம் என்பது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்டது இனப்படுகொலை தான், அதற்கான நீதி வேண்டும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த குரல்கள் தொடர்ந்த வட்டம் தான் இருக்குது. ஆனால் அதற்கான நீதி கிடைக்குமா அப்படி என்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம். அது மாத்திரமில்லாமல் இலங்கையில் தமிழர் தாயக பகுதிகளிலையும் புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய மக்களும் தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள், அந்த அஞ்சலிகளை செலுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. ஆனால் நேற்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் வெற்றி தினமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது இலங்கை அவர்கள் வென்று விட்டார்கள் அப்படி என்று சொல்லி அந்த போர் வெற்றி தினமாகத்தான் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலைமையில நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த 30 வருட காலத்து யுத்தத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்தோம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இந்த நிலையில நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அதாவது, நான் இறந்தாலும் கூட என்னுடைய இறுதி ஆசை என்னவென்று சொன்னால், இலங்கையானது ஒரே குடையின் கீழ், அதாவது இலங்கையானது ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்யப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஒரே தேசமாக இலங்கை இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இது உண்மையில் நடக்குமா நடக்காதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முதல்ல நேற்றைய தினம் எங்களுடைய உறவுகள் இருந்த தினத்தை நினைவு கூர்ந்த அந்த வேளை இன்றைய தினம் ஒரு போர் வெற்றி. இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையிலே அந்த போரிலே அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை சென்று நேரடியாக பார்வையிட்டு இருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்கு. இன்றைய தினம் அந்த ஒரு போர் வீரர்களுக்கான பதவி உயர்வுகள் அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கான ஒரு வெற்றி விழா கூட இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் உண்மையிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் இதில் ஒரு சாரார் சொல்கின்றார்கள் இதிலே ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்று. ஆனால் இன்னொரு சாரார் சொல்கின்றார்கள் ஜனாதிபதி கலந்து கொள்வார் அப்படி என்று சொல்லி. நிகழ்வுகளின் முடிவு தன்மையிலே தான் என்ன நடக்க போகுது அப்படி என்று சொல்லி நாங்கள் காண வேண்டும். இன்னும் ஒரு விடயம், அதாவது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது நேற்று முன்தினம் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காங்கேசன்துறை பகுதியினை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 29 வயது இருக்கக்கூடிய சசிராஜ் என்கின்ற இளைஞர் ஒருவர் அவசரமாக போலீசாரினுடைய இந்த அவசர தொலைபேசி இலக்கம் 119ற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று எடுத்திருக்கின்றார். தொலைபேசி அழைப்பை எடுத்தவர் உடனடியாக தங்களுக்கு உதவி தேவைப்படுவதாகவும், இங்கு ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது, உடனடியாக வாருங்கள் அப்படி என்று சொல்லியும் ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லிவிட்டு அந்த டெலிபோன் கோலை கட் பண்ணி இருக்கிறார். இதற்கு பின்னதாக போலீசாரினுடைய அந்த நடமாடும் சேவையினூடாக அவர்கள் இந்த தொலைபேசி அழைப்பு வந்த இடத்தை பார்த்து இவர்கள் அந்த இடத்திற்கு அந்த முகவரிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கக்கூடிய நபர் ஒருவர், அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்த நபர் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார். அப்பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர் தொலைபேசி அழைப்பை எடுக்கின்ற பொழுது அவர் நன்றாக, ஆனால் பதற்றமாக கதைத்ததாகவும், ஆனால் பின்னர் இவர்கள் சென்று பார்த்த பொழுது அவர் உடல்நல கோளாறாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதனை அடுத்து போலீசார் விரைந்து செயற்பட்டு உடனடியாக அவரை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே அவருக்கான சிகிச்சைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில அவர் இறந்து போயிருக்கின்றார்.
உண்மையில் அவர்களுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படி என்று சொல்லி தெரியவில்லை. இதன் பொழுது மரண விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த முடிவில் பின்னர் தான் தெரியும் உண்மையில அங்க என்ன விஷயம் நடந்திருக்குது அப்படி என்று சொல்லி. ஆக நாங்கள் இந்த விடயத்துல பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு மர்மச்சாவு. இந்த மர்மச்சாவின் பின்னணியில் என்ன விடயம் நடைபெற்றிருக்கின்றது அந்த பகுதியில் அப்படி என்று சொல்லி இப்ப போலீசார் விசாரணைகளை முடுக்கி இருக்கின்றார்கள். ஆக இந்த விடயத்தில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகுது அப்படி என்று சொல்லி. அடுத்ததாக ஒரு விடயம் ஒன்று, அதாவது இப்பொழுது இந்த ஆணையரவு உப்பளத்திலே கடந்த வாரம் போராட்டம் ஒன்று அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த சமயத்திலே அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இது பற்றி ஒரு காணொலியையும் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம். அதிலே அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களாக இப்பொழுது இருக்கக்கூடிய முகாமையாளர் அங்கு வேலை செய்யக்கூடிய பெண்களை வயது வேறுபாடு இல்லாமல் அவர்களை அநாகரீகமான வார்த்தைகளை கொண்டு திட்டுவதாகவும், அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காத முகமாகவும் செயல்படுகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இங்கே விளைகின்ற உப்பை வேறு வேறு பிரதேசங்களுக்கு கொண்டு சென்று வேறு வேறு கம்பெனிகளுக்கு கொண்டு சென்று அங்கே பொதியிட்டு வெளியிடுகின்ற நிகழ்ச்சிகள் வெளியிடுகின்ற முறைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி மக்கள் பல்வேறுபட்ட விசனங்களை தெரிவித்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில பார்த்தோம் சொல்லி சொன்னால் சம்பவ இடத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சென்றிருந்து மக்களினுடைய பிரச்சனையை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் தான் பேசுவதாக உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலையிலே அவர் இன்றைய தினம், அதாவது நாளைய தினம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்ற அமர்வானது ஆரம்பமாகின்றது. நாளைய தினம் 20ஆம் தேதி ஆரம்பமாகின்ற பாராளுமன்ற அமர்வு 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்ற அமர்விலே தான் இந்த விடயம் தொடர்பாக பேசுவதாக குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது அவர் ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதாவது அந்த பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு எழுந்தமானமாக பேச முடியாது தானே. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்து தான் ஒரு கடிதம் ஒன்றை தயாரித்திருப்பதாகவும் அந்த கடிதத்தை தன் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அனுமதி கேட்டு அதன் பின்னதாக தான் பேச எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் தனக்கு அதிகமான வாக்குகளை கொடுக்காத பட்சத்திலும் கூட நான் மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தவன், ஆகையினால் மக்களினுடைய விடயங்களை பற்றி நிச்சயமாக பேசிக்கொள்வேன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை பேசிக்கொள்வேன். ஆனால் கிளிநொச்சி மக்கள் யாருக்கு வாக்கு போட்டார்களோ அவர்கள் அந்த இடத்திற்கு துளியேதும் விஜயம் செய்து பார்க்கவில்லை. ஆனால் மக்கள் எனக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட நான் மக்களினுடைய பிரச்சனைக்காக நிச்சயமாக களமிறங்குவேன் அப்படி என்று சொல்லியிருந்தார். அது மாத்திரமில்லாமல் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் இறுதியாக சொல்லியிருந்தார். யார் என்ன குத்தி முறிந்தாலும் நான் மக்களுக்காக இந்த 5 வருடம் உண்மையான ஒரு அரசியல்வாதியாக நின்று, நான் உண்மையான அரசியல்வாதி இல்லை, உங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்றால் அடுத்த 5 வருடங்களில் என்னை விடுங்க, நான் மறுபடியும் வைத்திய தொழிலுக்கே போகிறேன். ஆனால் இருக்கின்ற இந்த 5 வருடங்கள் அது மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றமாக இருக்கட்டும், மக்களுடைய உரிமைகள், மக்களுக்கான அநீதிகள் எங்கே இழைக்கப்படுகிறதோ அங்கே நான் நிற்பேன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம். ஆக அவர் இவ்வாறாக குறிப்பிட்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. ஆக இது உண்மையிலே ஆணையரவு உப்பளத்தில் போராட்டத்தை மேற்கொண்டு அவர்களுக்கான நீதி நியாயம் என்பது நிச்சயமாக கிடைக்கப்பெற வேண்டும். இலங்கை வாழ் தமிழர்கள் அனைவருமே எப்பொழுது சுபீட்சமாக வாழப்போகின்றார்கள் என்பது நிச்சயமாக ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை இதோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி உறவுகள்.